இவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் தவம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காத நல்ல செய்தி 1/12/2024 முதல் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று, கன்னியில் கேதுவும், துலாம் ராசி விருச்சகத்தில் சூரியனும் புதனும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1/12/2024 முதல் 7/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ல் செவ்வாய் இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார். தொழில் கவனம் தேவைங்க. பிறரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. ராகு 6ல் பலம் பெற்று இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் இதிலும் வெற்றி பெற்று விடலாம். வருமானம் உயருங்க. சகோதர உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வருமானம் உயருங்க. சுபகாரிய முயற்சிகள் ஓரளவு நீங்கள் நினைத்தபடி முடிவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மனதில் தைரியம் பிறகுங்க. உத்தியோக சூழல் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்குங்க. ஆனால் எல்லா விஷயத்திலும் பொறுமை முக்கியம். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வீரியம் நிறைந்த பல முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான நிலையில இருக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன், குரு, ராகு மற்றும் புதன் ஆகியவற்றை தான் குறிப்பிடுகிறோம். இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. சற்று திட்டமிட்டு செலவு செய்தால் பழைய கடன்களை கூட அடைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்தி கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மனமான மங்கையருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால குடும்பத்தில் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்திருக்குதுங்க. இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் என்பது நல்லபடியாகவே இருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 1/12/2024 முதல் 7/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் துலாம் ராசினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சனி பகவானால் ஏற்பட்டு இருந்த அர்த்தாஷ்டக தோஷம் நீங்கிருச்சுங்க. குருவும் சுக்கிரனும் பூரண சுபபலம் பெற்றிருக்கிறாங்க. குடும்பத்தில் தன்னிகரற்ற ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள்
வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தேடி வர இருக்குது. பழைய இயந்திரங்களை மாற்றி நவீன சாதனங்களை அமைத்து உங்களுடைய உற்பத்தியை நவீனமாக்குவதற்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் ஏற்றுமதி துறையிலும் கால் பதிக்கலாங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. சந்தை நிலவரமும் சாதகமாக இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்தியாவில் பிரபல நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் யோகம் அமைந்துள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. படிப்பில் தீவிர ஈடுபாடு ஏற்படுங்க. சிலருக்கு உயர்கல்வி கற்பதற்கு உதவித்தொகை கிடைக்கும் என்பது குரு மற்றும் சுக்கிரனுடைய நிலையும் புதனுடைய சஞ்சார நிலையும் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட குருவும் சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக நிற்பதால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சலை வயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சலை அள்ளி தருகிறார்கள் கிரகங்கள். அதே போல் கால்நடைகள் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்பட்டாலும் உங்களுடைய லாபத்திற்கு அவைகளுக்கும் காரணம் என்று எடுத்து காட்டுகின்றன கிரக நிலைகள். நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு பெரிய விரய செலவுகள் எதுவும் கால்நடைகள் ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல குறைவில்லாத ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமணத்திற்காக காத்துள்ள துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் வேலைக்கும் முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கும் கூட நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை, அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இடமாற்றம் உத்தியோக மாற்றம் சிலருக்கு ஏற்படுங்க. சனி செவ்வாய் இணைப்பு அவ்வளவு நல்லதல்லங்க. கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகள் இழுபறியாக இருக்குங்க. நீங்கள் நினைத்தபடி சில காரியங்கள் நடக்காமல் போகுங்க. எதிரிகள் தொல்லை கஷ்டப்படுத்தலாங்க. அதனால் எதையும் திட்டமிட முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியும் 12ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடலையும் தயக்கத்தையும் தந்து கொண்டிருப்பாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. மனம் போல் நன்மைகள் நடக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.